அங்கன்வாடி பணியாளர்கள், ஊராட்சி செயலர்களுக்கான ஓய்வூதியம் உயர்வு 2000 ரூபாயிலிருந்து 3400 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் வனக்கள பணியாளர்களுக்கான சிறப்பு ஓய்வூதியம் 2000 ரூபாயிலிருந்து 3200 ரூபாயாகவும், பணி நிறைவின் போது அவர்களுக்கு வழங்கப்படும் ஒட்டுமொத்த தொகை 1 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும். பகுதி நேர ஆசிரியர்கள் அரசு பணியில் சேரும்போது சிறப்பு மதிப்பெண். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. அதிமுக சார்பில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களிடம் இறுதி நேர்காணல் நடத்தும் இபிஎஸ். காலையில் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்ட நிர்வாகிகளிடம் நடத்திய நிலையில் பிற்பகலில் திருவண்ணாமலை, வேலூர் மாவட்ட நிர்வாகிகளிடம் நேர்காணல். பெரம்பலூர் அருகே ரவுடி வெள்ளைக்காளியை கொலை செய்யும் நோக்கில் நாட்டு வெடிகுண்டு வீச்சு. திண்டுக்கல்லிலிருந்து சென்னைக்கு அழைத்து வரும்போது உணவகத்தில் வைத்து தாக்குதல். ரவுடி வெள்ளைக்காளி மீதான தாக்குதலில் பாதுகாப்புக்கு அழைத்து சென்ற காவலர்கள் காயம். காவலர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்திய போது 2 கார்களில் குற்றவாளிகள் தப்பி ஓட்டம். நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்ட இடத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அனிதா ஆய்வு. தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட வெடிகுண்டுகளை கைப்பற்றி நிபுணர்கள் சோதனை. பெரம்பலூர் அருகே வெடிகுண்டு வீசியவர்கள் தப்பிச் சென்ற கார் கடலூரில் பறிமுதல். ஒரத்தூர் சுங்கச்சாவடியில் காரை நிறுத்தாமல் தடுப்புகளை உடைத்து சென்ற சிசிடிவி காட்சி வெளியானது. ரவுடி வெள்ளைக்காளியை கொலை செய்ய முயன்ற குற்றவாளிகளை பிடிக்க 5 தனிப்படைகள் அமைப்பு. குற்றவாளிகளை நோக்கி காவல் உதவி ஆய்வாளர் சுட்டதாக ஐஜி பாலகிருஷ்ணன் பேட்டி. ஒரு 2 வண்டியில வந்து அடையாளம் தெரியாத நபர்கள் வந்து அந்த நபரை, வெள்ளைக்காளிங்கிற நபரை மர்டர் பண்றதுக்கு ட்ரை பண்ணும்போது எஸ்கார்டு இருந்த போலீஸ் உடனடியாக அந்த இதை தடுக்கக்கூடிய விதமா அந்த இன்சிடென்ட் யாருக்கு, அந்த குற்றவாளிக்கு எதுவும் அசால்ட் ஆகாம தடுத்துட்டாங்க. சமவேளைக்கு சம ஊதியம் வழங்க கோரி 30வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம். சென்னையில் கோட்டை ரயில் நிலையம் அருகே போராடியவர்கள் கைது. மாணவர்களின் நலன் கருதி இடைநிலை ஆசிரியர்களின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறையில் 4 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் என்று வானிலை மையம் கணிப்பு. சென்னையில் நேற்று முதல் விட்டுவிட்டு பெய்து வரும் மிதமான மழை இன்று இரவு முதல் வலுக்கும் என வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கணிப்பு. மூன்றாவது பிரசவத்திற்கும் ஊதியத்துடன் மகப்பேறு விடுப்பு வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றும் மங்கையர்க்கரசு என்பவர் தொடர்ந்த வழக்கில் ஆணை. நடப்பாண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. கடந்த 20ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கிய கூட்டம் முதலமைச்சரின் பதிலுரையுடன் நிறைவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 1600 ரூபாய் அதிகரிப்பு. காலையில் 560 ரூபாய் அதிகரித்த நிலையில் பிற்பகலில் 1040 ரூபாய் உயர்ந்தது. தங்கத்துக்கு போட்டியாக வெள்ளி விலையும் அதிகரிப்பு. காலையில் 1 கிலோ 10,000 ரூபாய் உயர்ந்த நிலையில் மாலையிலும் 10,000 ரூபாய் உயர்ந்தது. என்டிஏ ஆளும் மாநிலங்களில் ட்ரிபிள் என்ஜின் ஆட்சி நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி ட்ரிபிள் என்ஜினாக இருப்பதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை விமர்சனம். ட்ரிபிள் இன்ஜின் கவர்மெண்டாக நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். நீங்கள் ட்ரிபிள் இன்ஜின் கவர்மெண்டாக போய்கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் டபுள் இன்ஜின் மாடல், நீங்க ட்ரிபிள் இன்ஜின் மாடல் என்று சொன்னா சரியா இருக்கு. பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தமிழ்நாட்டிற்கு எத்தனை முறை வந்தாலும் தேர்தலில் மக்கள் உரிய பாடம் புகட்டுவார்கள்.
காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அறிக்கை. தாவேக தலைவர் விஜயை டெல்லிக்கு வரவழைத்தது சட்ட ரீதியான நடவடிக்கை தானே தவிர கூட்டணிக்காக அல்ல. தங்கள் கூட்டணி சின்னமான குக்கரில் விசில் இருப்பதாக தமிழிசை பேட்டி. அது சட்ட ரீதியாக நடவடிக்கைப்பா. வர வச்சுக்கிட்டே இருந்தேன். அவர் அங்க வர வைக்கிறது இங்க வர வைக்கிறதுக்காக இல்ல. விசில் எங்களுக்கு இப்ப உடனே தேவையில்லைப்பா. எங்கள்கிட்ட விசில் இருக்கு. குக்கர்ல விசில் இருக்குல்ல, அதனால இப்ப குக்கர் விசில் எங்ககிட்ட இருக்கு. சபாநாயகர் அறையில் ஓபிஎஸ்ஐ சந்தித்த போது அரசியல் பேசவில்லை, மரியாதை நிமித்தமாக பேசியதாக நியூஸ் 18க்கு அமைச்சர் சேகர் பாபு தகவல். சற்று நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியுடன் இணைகிறார் ஓபிஎஸ் ஆதரவாளர் தர்மர். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு சென்றார். மக்கள் நீதி மய்யம் சார்பில் போட்டியிட விரும்புவோர் இன்று முதல் விருப்பமனு அளிக்கலாம். விருப்பமனு கட்டணமாக 50,000 ரூபாய் நிர்ணயித்து கமல் தலைமையில் நடைபெற்ற நிர்வாக குழுவில் தீர்மானம். திமுக கூட்டணியில் இருந்தாலும் டார்ச் லைட் சின்னத்தில்தான் போட்டியிடுவோம். மக்கள் நீதி மய்யத்தின் பொதுச் செயலாளர் அருணாச்சலம் பேட்டி. தமிழ்நாட்டில் நடப்பாண்டு டெட் தேர்வுகள் ஜூலை மற்றும் டிசம்பர் மாதங்களில் நடைபெறும். ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பு. உவரி சுயம்புலிங்க சாமி கோயிலில் தைப்பூச திருவிழா கொடியேற்றம். பிப்ரவரி 1ஆம் தேதி நடைபெறுகிறது தேரோட்டம். கடலூரில் சோதனை சாவடி மீது மோதிய பேருந்து. காயமடைந்த 40 பயணிகள் அரசு மருத்துவமனையில் அனுமதி. பூந்தமல்லி வடபழனி மெட்ரோ ரயிலுக்கு பிப்ரவரியில் இறுதி ஆய்வு. ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் நேரில் ஆய்வு செய்வார் என தகவல். வேலூர் கம்மவன்பேட்டையில் எருதுவிடும் விழாவில் காவல்துறையினர் தடியடி. கட்டுக்கடங்காத கூட்டத்தால் விழாவை நடத்துவதில் எழுந்த சிக்கல். நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகள் நாளை அறிவிப்பு. கலை, அரசியல் உள்ளிட்ட துறைகளில் சிறப்பான பங்களிப்பு செய்தோருக்கு விருது. ஜம்மு காஷ்மீரில் தெருக்களே தெரியாத அளவுக்கு பனிப்பொழிவு. ஸ்ரீநகர் விமான நிலையத்தில் பனிக்கட்டிகள் குவிந்ததால் விமான சேவை பாதிப்பு. ஜம்மு காஷ்மீரில் கடும் பனிப்பொழிவில் சிக்கிய 3 பேரை பாதுகாப்புடன் மீட்ட வீரர்கள். 4 அடி உயர பனியில் 11 கிலோமீட்டர் தூரம் நடந்தே சென்று மீட்பு. கடும் பனிப்பொழிவால் மூடப்பட்ட பத்ரிநாத் கோயில். 3 முதல் 4 அடி உயரத்துக்கு படர்ந்துள்ள பனிப்படலம். பனிப்பொழிவை காண மணாலி விரைந்த சுற்றுலா பயணிகள். சண்டிகர் மணாலி தேசிய நெடுஞ்சாலையில் அணிவகுத்த வாகனங்கள். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் கலப்பட எண்ணெய் மூலம் 20 கோடி லட்டுகள் தயாரிப்பு. நெல்லூர் லஞ்ச ஒழிப்பு நீதிமன்றத்தில் சிறப்பு விசாரணை குழு குற்றப்பத்திரிகை தாக்கல்.